நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாக மறுபடியுமாக இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டின் இறுதி வாரத்திற்குள்ளாய் நாம் எல்லோருமே வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் துக்கத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, உபத்திரவத்தின் மத்தியில், இழப்பின் மத்தியில் ஏதேதோ காரியங்கள் நிமித்தம் நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஆறுதலை இழந்திருக்கிறோம். நமக்கு ஆறுதல் சொல்ல ஒருவருமே இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. யாராவது எனக்கு ஆறுதல் சொல்வார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருந்திருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் சொன்ன ஆறுதல் நிமித்தம் நம்முடைய இருதயத்தில் ஆறுதல் வரவே இல்லை, நாம் தேற்றப்படவும் இல்லை. ஆனால் தேவன் ஆறுதலின் தேவன், அவருடைய ஆறுதல் நம்மை தேற்றும். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 49 அதிகாரம் 13 வசனம். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆறுதல் செய்வாராம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆற்றுகிறவர். துக்கத்தோடு, கண்ணீரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் ஆரம்பத்தில் இருந்து இது நாள் வரைக்கும் நான் துன்பத்தோடு, துயரத்தோடு கூட இருந்திருக்கிறேன். என்னை ஆற்றுவாரா தேவன், என்னை ஆறுதல் படுத்துவாரா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்க உட்கார்ந்திருக்கலாம். ஆமென். என் ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்துவாரா? என் கண்ணீர் துடைக்கப்படுமா? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமா? என் வழக்குக்கு ஒரு விடுதலை வருமா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த செய்தியை கேட்க அமர்ந்திருக்கலாம். அவர் தமது ஜனத்திற்கு ஆறுதல் அளிக்கிற தேவன், அவர் இரக்கப்படுகிற ஒரு தேவன். சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஐயோ சிறுமைப்பட்டு போயிருக்கிறார்கள், ஆறுதல் இல்லாமல் சிறுமைப்பட்டு போயிருக்கிறார்கள், இவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நமக்காக ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். நான் ஆறுதலே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆறுதலை கொடுக்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். எடுத்து வாசிப்போம். அடுத்ததாக சங்கீதம் 94:19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஆமென். எப்போ நமக்கு ஆறுதல் தேவைன்னா, விசாரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், வியாகுலங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு என்ன வேணும்னா ஆறுதல் வேண்டும். அந்த சூழ்நிலையில் ஆறுதல் தருகிற ஒரே ஒருவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்னைக்கு உலகத்தில் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி நண்பர்களை நாடி ஓடுகிறோம். ஆண்டவர் ஃபோன் மூலம் நான் பேசி எப்படியாவது நான் ஆறுதலை தேடி விடுவேன்னு நினைக்கிறீங்க. அடுத்ததான் நீங்கள் நினைக்கிறீங்க சினிமா, தியேட்டர், சீரியல் பார்த்தால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், ஏதேதோ விதத்தில் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் எல்லாமே நமக்கு என்ன செய்யாது? ஆறுதலை தருவதில்லை. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கும், கொஞ்ச நேரம் நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன்னு சொல்வீங்க. அடுத்து பார்த்தால் அதே வேதனைக்குள்ளாய், அதே கண்ணீருக்குள்ளாய், அதே நிம்மதி இல்லாத தன்மைக்குள்ளாய் நாம் காணப்படுவோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வேதனையின் மத்தியில் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். ஏன்னா ஒரு மனுஷன் வேதனைப்படும் போது அவன் உள்ளான மனதிலிருந்து, உள்ளான ஆத்துமாவிலிருந்து தான் வேதனைப்படுவான். அந்த வேதனையை நீக்கினாதான் என்ன செய்யும்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், மன மகிழ்ச்சி, நல்ல முகமலர்ச்சி தரும். ஒரு மனிதனுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே அவன் துக்கத்தோடு இருக்கிறானா, வேதனையோடு இருக்கிறானா, விசாரங்கள் நிறைந்தவனாக இருக்கிறானா, எப்படி இருக்கிறான் என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் எங்கே கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால் அவனுடைய முகத்தை வைத்து நாம் கண்டுபிடிக்கலாம். ஆகையால் நம்முடைய தேவன் ஆத்துமாவை தேற்றுகிறார். அடுத்ததாக தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னார், சங்கீதம் 119:50 வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆமென். அதுவே என் கிருபையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. எதுவே?
49வது வசனத்தை வாசிப்போம். நீர் என்னை நம்பின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். ஆமே. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். இந்த ஆண்டு துவக்கத்தில் அநேக வாக்கு தத்தங்களை நாம் பெற்றிருப்போம். பூர இடங்களிலெல்லாம் வாக்கு தத்த அட்டை கொடுத்திருப்பார்கள். நாம் நினைத்திருப்போம் இந்த வாக்கின்படி கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி நம்பி இருப்போம். ஆனால் இந்த வருடத்தின் இறுதி நாளில் 29ஆம் தேதியில் வந்திருக்கிறோம். இன்னும் 2 நாட்கள் உள்ள ஒரு சூழ்நிலையில் எனக்கு இந்த வாக்கு நிறைவேறுமா என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார், என்ன செய்வது? வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்கிறார்களே, வாக்கு தத்தமும் உண்மையுள்ளது என்று சொல்லுகிறார்களே, அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்கிறார்களே, நான் நம்பின இந்த வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேறுமா? நிறைவேறும். ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவரை நம்பி வந்துட்டோம். அதனால் அது ஆறுதல் செய்யும், நமக்கு விடுதலையை கொடுக்கும். அந்த சிறுமையிலே நமக்கு ஒரு ஆறுதலை தருகிற அந்த வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கும். அமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் இப்போ யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். வாக்குத்தத்த அட்டைகள் மூலம், ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் மூலம், சிலருக்கு நேரடியாக கர்த்தர் பேசியிருப்பார். ஐயா வாக்கு கொடுத்தார் ஐயா, ஆனால் அதற்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எதிர்மறையான காரியங்கள். நடக்கட்டும், கர்த்தர் தம்முடைய வாக்கினால் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். எப்படி தெரியுமா? அந்த எதிர்மறையான எல்லா காரியங்களையும் முறியடித்து கர்த்தர் நன்மையை நமக்கு தரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாக்கு தத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நிறைய எதிரான காரியங்களை பிசாசானவன் கொண்டு வருவான். எதுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த விசுவாசத்தில் நிலை நிற்கக்கூடாது. ஆனால் தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி உயிர்ப்பித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். சரி, அடுத்த ஆறுதல் எப்படி செய்கிறார் என்று சொன்னால், ஏசாயா 51:3 வாசிப்போம். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். போதும். கர்த்தர் யாருக்கு ஆறுதல் செய்வார் என்று சொன்னால் சீயோனுக்கு. சீயோன் என்றால் தம்முடைய ஜனம். அமேன், ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனை விசுவாசித்து நான் தேவனுக்காய் வாழ்கிறேன் என்று சொல்கிறோமோ அவர்கள் எல்லாம் சீயோன் வாசிகள். சீயோன். அமேன், ஹல்லேலூயா. இவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஆறுதல் செய்கிறார். அப்படின்னா நான் தேவனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி எனக்கு ஆறுதல் செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட வரும் பொழுது கர்த்தர் ஆறுதல் செய்வார். இந்த ராத்திரி வேளையிலும் கூட, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நான் நிற்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன். ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அதே 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன். இன்னைக்கு உலகத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கேயோ ஆறுதல் தேடி நம்ம போவோம், ஆனால் ஆறுதல் என்ன செய்யாது? கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் ஆறுதல் கிடைக்கும், அது ஒரு சில மணி நேரங்கள் மாத்திரம்தான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க ஒரு ஆறுதல். அவரே கொடுக்கிற அந்த ஆறுதல் நிரந்தரமானது, அது நித்தியமானது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர். ஒரு தாயை போல நம்ம அரவணைத்து அன்பாய் நேசித்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை ஆற்றி நடத்துகிற தேவன். அவர் சொல்கிறார், என்ன தவிர வேற யாரும் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது. எத்தனை காரியங்களில் ஆறுதல் தேடி அலைந்தோம் தெரியுமா? மருத்துவர்களிடத்திலிருந்து நல்ல மருந்துகள் கிடைக்கும், நான் சுகமாகி விடுவேன், என் சரீரத்தில் எல்லா வியாதியும் குணமாகி விடுவேன் என்று சொல்லி நாம் நம்பி இருக்கிறோம். ஆனால் மருத்துவம் கைவிடும் பொழுது ஆறுதல் அற்றவர்களாய், ஆண்டவரே உம்மை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அவரிடத்தில் வரும் பொழுது அவர் நம்மை ஆற்றுகிறார், அவர் நம்மை தேற்றுகிறார், அரவணைக்கிறார். ஆறுதல் கொடுக்கிற தேவன். அந்த ஆறுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, அதற்கான காரியத்தை நமக்கு செய்து முடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் ஏசாயா 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை பின்பகுதியை வாசிங்க. அவர்களை நடத்தி
திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆமென். துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல். யாருக்கு ஆறுதல் தேவை? துக்கப்படுகிறவர்களுக்கு. இன்னைக்கு துக்கப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துறேன்னு சொல்லி 4 வார்த்தையை சொல்லி குத்திட்டு போயிடுவாங்க. இதனால என்ன நடக்கும்னா இன்னும் அதிகமான துக்கத்துக்குள்ள தான் நாம் என்ன செய்வோம்? தள்ளப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்கிறார், துக்கப்படுகிறவர்களுக்கு ஒரே ஒரு இடம் உண்டானால் அது ஆண்டவருடைய சமூகம், அங்கதான் ஆறுதல் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பார்ப்போமானால், எடுத்து வாசிப்போம். வசனத்தை சொல்லி வாசிங்க. மத்தேயு 5:4. ஆமென். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து நான் நல்லா ஜெபிக்கிறேன் ஐயா, நல்ல வேதத்தை தியானிக்கிறேன், ஒரு பிரதிக்கினையோடு, ஒரு என்ன செய்தா ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனையோடு கூட நான் ஜெபிக்க உட்கார்ந்தேன், வேதத்தை தியானிக்க உட்கார்ந்தேன். ஆனால் இந்த வருஷத்தில் வந்த போராட்டத்தை மாதிரி எந்த வருஷத்துலையும் வரல. நிறைய அடி வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்களா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் உங்களை ஆறுதல் அடைய பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். ஒரு நாள் அவர் உங்களை கைவிட மாட்டார். அதே நேரத்தில் 2 கொரிந்தியரில் சொல்லியிருக்கிறார், அவர் சகல ஆறுதலின் தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். அவரிடத்துல இந்த காரியத்திற்கு தான் ஆறுதல் கிடைக்கும், இந்த காரியத்துக்கு தான் ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு இல்லை, எல்லாவற்றுக்கும் ஆறுதலை கொடுக்கிற ஒரே தேவன் நம்முடைய தேவன். இந்த வருஷத்தின் கடைசியில் ஆறுதலற்று போனீர்களோ, யாருமற்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டீர்களோ, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 40:1 சொல்லியிருக்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி. அவருடைய ஜனத்தை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போமானால், அங்கே சிமியோன் சொல்கிறார், ஆறுதல் செய்கிறவரை நான் காணும்படி. நம்முடைய தேவன் எதற்காக வந்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்க வந்தார். அவை நம்மை ஆறுதல் படுத்த வந்தார், நம்மை துன்பப்படுத்துவதற்கு அல்ல. துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு வந்தாரே ஒழிய ஒரு நாள் அவருக்கு நம்மை கஷ்டப்படுத்தி பார்ப்பதற்கு அல்ல. அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன், ஆறுதல் தருவேன், நிம்மதியை தருவேன். என்னிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியால் நிறைய பண்ணுவேன், ஆனந்த களிப்பினால் முடிசூட்டுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவன் நம் அருகில் இருக்கிறபடியா நாம் எல்லோரும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்படி மனுஷர்கள் ஆறுதல் படுத்தி நடத்தின அந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 50:21. அதனால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். ஏன்னா அப்பா இறந்து போயிட்டாங்க, இனி இவன் நம்மை பராமரிப்பானா, நம்மை பாதுகாப்பானா, நம்மை நடத்துவானா, இல்லை நம்மை அடிமைப்படுத்தி விடுவானா, நம்மை கொடுமைப்படுத்துவானா, நம்மை உயிரோடு வைப்பானா என்று சொல்லி அவருடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்த தீமை நிமித்தம் கலங்கி போய் நிற்கும் பொழுதுதான் யோசேப்பு சொல்கிறான், பயப்படா இருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் என்ன செய்வேன்? ஆறுதல் செய்வேன், பட்சமாய் பேசுவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஒருவேளை நான் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டேன், வருஷத்தின் ஆரம்பத்தில் அநேக பொருத்தனைகளை பண்ணினேன், அநேக காரியங்களில் ஆண்டவரே நான் உண்மையா இருப்பேன் என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன். எனக்கு ஆண்டவர் ஆறுதல் செய்வாரா? இன்றைக்கு மனம் இறங்குவாரா? நம்முடைய ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவன் அல்லவா? அவர் நிச்சயமாய் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி ஆறுதல் செய்வார். அவர்தான் உங்களை பார்த்து சொல்கிறார். அன்றைக்கு யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து அதே வார்த்தையால் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளுக்கோ ஆறுதல் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதோடு அவர் விடல, அடுத்து சொல்கிறார், பட்சமாய் பேசினாராம், பாசமாய், மனம் உவந்து, மனதார. ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக மனதார பேசுகிற ஒரே ஒரு ஆண்டவர் உண்டானால் அவர்தான் இயேசுங்க.
அன்றைக்கு யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து பேசினது போல இன்றைக்கு ஆண்டவர் இந்த இரவு வேளையில், இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன், உங்களுக்காய் நான் பட்சமாய் பேசுவேன் என்று சொல்லி நமக்கு பட்சமாய் பேசுகிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அடுத்து வாசிப்போ ரூத் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடைய பட்சமாய் பேசினீரே என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ரூத் போவாசை பார்த்து சொல்கிறார், ஐயா நான் ஒரு வேலைக்காரி, ஆனால் அந்த வேலைக்காரிக்கு கூட நான் என்ன செய்யல, சமமா இல்லப்பா. நான் கீழே சிந்தினதை பொறுக்கி கொள்ள வந்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு நீங்கள் ஆறுதல் செய்தீங்க, என்னை நோக்கி பார்த்தீங்க. அங்கே ஆண்டவர் நமக்கு யோசேப்பு மூலம் ஆறுதல் சொன்னார். யோசேப்பு சொன்னார், இங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நமக்கு பட்சமாய் பேசி நமக்கு ஆறுதல் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சிந்தினதை பொறுக்கி கொள்ள போன ரூத்தை பார்த்து ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார். எப்படி தெரியுமா? நீ பயப்படாத, இந்த இடத்துல நீ இருந்து வேலை செய்ய, என் கண்ணில் உனக்கு தயை கிடைத்தது, ஒருவரும் உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தீமை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என் பட்சத்தில் வந்தபடியால், என் அருகில் நீ வந்தபடியால், என்னை நோக்கி நீ கூப்பிட்டபடியால், என்னையே தஞ்சமாய் நீ கொண்டபடியால் நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். உனக்கு யாரும் தீங்கிழைக்க முடியாது, யாரும் தீங்கிழைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய முழு பாதுகாப்பும் உனக்கு அளிக்கப்படுகிறது. இது ராத்திரி வேளையில் பாதுகாக்கிற தேவனாய், ஆறுதல் செய்கிற தேவனாய் நம்முடைய தேவன் நம் மத்தியில் இருக்கிறபடியால் நாம் எல்லோரும் தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பு தாரும், ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பு தாரும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் பாதுகாக்கிற மட்டுமல்ல, பராமரித்தார். எப்படி தெரியுமா? பொறுக்கி கொள்ள போன ரூத்தைப்புக்கு இன்னும் கொஞ்சம் விதைகளை சிந்த விடுங்கள், இன்னும் கொஞ்சம் அவள் எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று சொன்னார். அதோடு விடவில்லை. தேவன் என்ன செய்தார் தெரியுமா? வேலைக்காக சிந்தினதை பொறுக்க போன அந்த ரூத்தை, அந்நிய ஸ்திரீயாகிய அந்த ரூத்தை, புறஜாதியாகிய அந்த ரூத்தை கர்த்தரை நம்பி வந்தபடியால் கர்த்தர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? அந்த வயலுக்கே எஜமாட்டியாய் உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. பட்சமாய் பேசுகிற தேவன், நமக்கு எது தேவையோ அதை செய்து முடிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தோ, அவர்களுக்கு ஆறுதல் செய்த தேவன் அவர்களை மீட்டு கொண்டார். வேதத்தில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தார். என்ன காரியம் தெரியுமா? மார்த்தாள், மரியாள் என்று சொல்லி 2 சகோதரிகள் இருந்தார். இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், லாசரு என்ற பெயரை உடையவன். அவன் மரித்து போனான், வியாதியாய் கிடந்து. இயேசுவுக்கு வியாதியாய் இருக்கும் பொழுதே சொல்லி அனுப்பப்பட்டது. ஆனால் இயேசு மரித்து 4 நாள் கழித்து தான் வந்தார். அங்கே 2 சகோதரிகளும் கண்ணீரோடு கூட அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் கண்ணீரை பார்த்த பொழுது இயேசுவும் கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டுட்டு, சரி பரவாயில்ல, மறிச்சு போயிட்டான், நீங்கள் இனிமே அழாதீங்க, அவன் என்ன திரும்ப வரப்போகிறான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லாதபடிக்கு இயேசு கல்லறையின் இடத்திற்கு போனான். ஏன்னா இவங்களுடைய பாசம் மிகுதியாக இருந்தது, இவர்களுடைய தேவை லாசருவாக இருந்தது, இவர்களுடைய உள்ளத்தில் லாசரு நிறைந்திருக்கிறார். இவர்களுக்கு இந்த லாசருவை திரும்ப கொடுத்தால்தான் இவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். அதே நேரத்தில் இயேசு வல்லவர், அவருடைய நாம மகிமைப்படும். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பெரிய மகிமையை காண்பார்கள் என்பதை அவர் அறிந்தவராய் லாசருவின் கல்லறை அருகே போய், லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை அழைத்து அவன் சகோதரர்களிடத்தில் அவனை ஒப்புவித்தார். ஆறுதல் செய்கிற தேவன், பட்சமாய் பேசுகிற தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதோடு விட்டு விடவில்லை. நமக்குள்ளாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுவார். யாரிடத்தில் தெரியுமா? பட்சமாய் பேசுகிற ஆண்டவர் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுவார். எப்படி பரிந்து பேசுவார் தெரியுமா? வாக்கு கடங்கா பெருமூச்சோடு. ஆண்டவரே, நாம் பெருமூச்சு விட்டு, ஆண்டவரே இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்வார், நிச்சயமாய் நடக்கும், நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். ஏனென்று சொன்னால்
நாள் நமக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கைகளில் எனக்கு ஆறுதல் செய்யும், எனக்காக பட்சமாய் பேசும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? மனிதர்கள் பேச வேண்டாம், கர்த்தர் பேசட்டும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த ஆண்டு முழுவதும் நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லி பட்சமாய் இன்னும் இந்த 2 நாட்களில் பேசி எல்லா காரியங்களிலும் எங்களை விடுவித்து நன்மையாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட எனக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், இந்த ஆண்டு இறுதியில் நான் வந்திருக்கிறேன், அவர் என்னை நம்ப பண்ணின அத்தனை வாக்குகளையும் எனக்கு நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்கள் விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பீராக. ஆச்சரிய விதமாய் இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது ஏசப்பா. இந்த வருடம் முடிவதற்குள்ளாய் அவர்களை அதிசயமாய் நடத்தும். புதிய ஆண்டில் புதிய கிருபையோடு புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய மனதோடு நம்முடைய பிள்ளைகள் ஒரு புதிய சந்தோஷத்தோடு கடந்து போக இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன் ஆமேன்.